ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க காந்தி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1982ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். காந்தின்ற டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் மகாத்மா காந்தியை பத்தின படம் அப்படின்ட்டு. மகாத்மா காந்தி எப்படி காந்தியா இருந்தவர் மகாத்மாவா மாறினாரு, அவரு சுதந்திர போராட்டத்துக்காக செஞ்ச தியாகங்கள் என்ன, அவர் நல்லா படிச்சிருந்தாலும் அவர் எப்படி சுதந்திர போராட்டத்துக்கு வந்தாரு, அவரால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது, அஹிம்சை முறையில் எப்படிலாம் போராடினாரு, அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தான்ற மாதிரி ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பத்தினா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படம் பத்தினா கம்ப்ளீட் பாசிட்டிவ்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான கேரக்டர் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்காங்க. எல்லார பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது இந்த படம் மூலியமா. இந்த படம் என்னதான் 1982 எடுத்திருந்தாலும் அன்னைக்கே ஒரு ஹை பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க. காந்தி அப்படின்றவரை பத்தி நம்ம எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அளவு ஒரு சூப்பரான பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு பார்ட்டியுமே ரொம்ப அழகா நீட்டா டீடைலிங்கா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா நமக்கு எங்கேயுமே லேக் கிடையாது. கண்டிப்பா அந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.